ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக அந்த யாகத்தை அன்னைக்கு நடத்தினாங்க. ஒரு ஓரத்துல உட்கார்ந்து உடல் உருக, உள்ளம் உருக அந்த அங்காளம்மனை நினைச்சு நான் பிரார்த்தனை செய்யறேன். திக்கு தெரியல, திசை தெரியல, வாழ்க்கையில எப்படி போக போறோம், அடுத்த கட்டம் என்னன்றது தெரியலையே அப்படின்னு நிற்கும் கால். இந்த அருணண்ணன் வராரு, கையை பிடிக்கிறாரு. குருஜி, நீங்க அடுத்த முறை வரும்பொழுது திருமணமாகி மனைவியோட தான் வர போறீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் அந்த அங்காளம்மன் கோயிலில் நின்னே சொல்றேன், இல்லைன்னா நீங்க வேற என்ன, எனக்கு அப்பா 38 வயசுக்கு மேலதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள திருமணம் நடந்தா அந்த திருமணம் உன் விருப்பப்படியான திருமணமா அமையணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்போ எனக்கு அதை பற்றின எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியலன்னா நான் அமைதியாக கடந்து போகிறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, அங்காளம் ஆடுறதுல உங்களை பொண்டாட்டியோட தான் கூட்டு வருவாருன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால் சத்தியமாக நம்ப முடியல சார். அந்த சண்டியாகத்தை கலந்துக்கிட்டு முடிச்சுட்டு வரேன். அடுத்த சண்டியாகம் நடப்பதற்குள்ளே கடவுளுடைய அருளோடு திருமணம் நடந்து அதே ஸ்டேஜில் என்னை சாட்சியாக சொல்ல வச்சுட்டார். அப்போ அங்கே எனக்கு மட்டும்தான் அந்த அதிசயம் நடந்ததா அப்படின்னு நான் போய் அங்கே நிற்கும் பொழுது தான் பார்த்தா, வந்திருந்த பல பக்தர்களுடைய காது பட அவருடைய பிரார்த்தனைகளை கேட்கும் பொழுது எனக்கு அப்படியே உடம்பே செலுத்து போச்சு.